ஓகே, பல பல சங்கடங்களை தாண்டி ராமேஸ்வரத்தை கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஐடிஎன்ஸ் அதுதான் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ராமேஸ்வரம் ரீச் ஆகிடும். ராமேஸ்வரம் போக மட்டும் தான் இருந்தோம். கட்சியில் எல்லாரும் சொல்லி திரும்பி வந்து ராமேஸ்வரம் போக வேண்டியதாக போச்சு. இப்படியோ வந்துட்டு ஒன்று 2 மணி நேரம் தான். செம்ம வெயில். ஓகே, ராமேஸ்வரம் போயிட்டேன். அங்கே போய் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். பட்டா கைஸ், பாமன் பிரிட்ஜு பாருங்கள். இதுதான் பழைய பிரிட்ஜு. எப்படி இது பாருங்கள். ஆக்சுவலி இதில் போய் அங்கே போய் நின்றோம். இப்போ வந்து புதுசாக கட்டின்னு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வராது. இப்போது ஏன் இந்த மாதிரி வராதுன்னா, இந்த மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இது ஒன்று வச்சுருக்காங்களே, இங்கே இருக்கிற மாதிரி இந்த க்ரெயின் வலிக்கா இதை கீழே இப்படி இறக்குவாங்க. இது சென்டராகவும் வந்து போட்டு போகாத டைமில் ட்ரெயின் வரும்போது போட்டு போகாது, போட் வரும்போது ட்ரெயின் வராது. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்து இதில் ட்ரெயின் போய் அந்த இடத்துல அட்லாஸ்ட் அந்த இடத்துல முடியும். அங்கே தான் முடியும். அந்த இடத்துல நான் அங்கே போய் காட்டுறேன். இங்கே இவ்வளோ தான். 2 போட்டு போயிட்டுருக்கு. 2 போட்டு போயிட்டுருக்கு. நம்ம அங்கேருந்து வந்தோம். நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து ஃபுல் வியூ தெரியுதா? ஐயோ, என் முடியெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் இப்படி இருந்தாலும் நான் அழகு தான். இப்படி இருந்தாலும் நான் அழகு தான். 23 நிமிஷம்.
ராமேஸ்வரத்துலேருந்து அரிச்சல்முனை போகிறதுக்கு கிட்ட இல்லைன்னு நினச்சாதீங்க, ரொம்ப தூரம். அது 2-3 ஊரை தாண்டி போகிறதா இருக்கும். ஆனால் ஜாலியாக தான் இருக்கும். போகிற வழியில் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று புதுசாக இருக்கும். வர வழியில் அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம்லாம் இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு டைம் நல்லது, அதை மட்டும் போய் பார்க்க முடியல. அது தெரிஞ்ச ஒரு கோட்டை என் கண்ணு தெரிய மாட்டேங்குது வெளிச்சத்தில். அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். பழைய சுனாமி வந்து அழிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ கடைலாம் இருக்குது. அதனால் அங்கே போய் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக சாப்பாடு கடையை வச்சிட்டாங்களா. அதனால் அதுக்குள்ளே போய் எடுக்க முடியாது. அதனால தான் நானே வந்து அங்கே வியூ சைட்லேருந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்து எடுக்கிறேன். எவ்வளோ தூரம்னா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து எடுக்க காரணமே நீங்கள் தான். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. இதான் டிஎன்ஸ் ஷிப்யார்ட். இங்கே தான் வந்து ஷிப்பெலாம் வந்து நிற்கும். அந்த கம்பிங்கள்லாம் வந்து கட்டுவாங்க. ஷிப் வந்து நிற்கும். அதில் அந்த சைடில் வந்து ஏற்றுவாங்க. அங்கே முள் போட்டு வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. போனால் ஃபைன் போட்டுறாங்க. ஆல்ரெடி தஞ்சாவூரில் வந்ததே போதும். இங்கே வந்து இதெல்லாம் வேலையாகாது. அதனால் இங்கேருந்தே ரசிச்சுட்டு அப்படியே தனுஷ்கோடி டாட்டா. அதுதான் டிஎன்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். தனுஷ்கோடி விட்டு தனுஷ்கோடி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம அடுத்தது தூத்துக்குடி திருச்செந்தூர் போயிட்டு நைட்டு இன்றைக்கி ட்ராவல் பண்ணால் கன்னியாகுமரி. நைட் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு ரெஸ்ட்டே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போயிட்டு அங்கே சன்ரைஸை பார்க்கணுன்ற ஒரு வெறியில் இருக்குது. அந்த சன்ரைஸை நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு மோர் கொடுத்து, அதுவும் அதை ஃப்ரீயாக கொடுத்து, ப்ளஸ் 2 லிட்டர் தண்ணி கேனே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. இவர் வந்து எல்லாருக்கும் தர்மம் பண்ணுறது தான் வேலையா. இவர் தான் பாருங்கள், எவ்வளோ சரிச்ச முகத்தோடு இருக்கார் பாருங்கள். அவர் இந்த மாதிரி தர்மம் பண்ணனால அவரை வேளாங்கண்ணி மாதா கோயில் பக்கத்தில் வந்திருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் வந்து எல்லாருக்கும் வந்து தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணி புக்கில் வரீங்களோ இல்லையோ அவங்க மனசில் நில்லுங்க. திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் செம்ம லேட் ஆகிடுச்சி. ரொம்ப ஆஃப் ரோடிங் வேறு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பொறுமையாக தான் வர வேண்டிய நிலைமையாகி போச்சு. 2.5 மணி நேரம் ட்ரிப்பை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஆஃப் ரோடிங்கு. எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை நாங்கள் வந்து பார்க்க வந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் கோயிலில் போய்ட்டு விளாக் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உள்ளே போகும்போது ஃபோன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் திருச்செந்தூர் வந்ததை மட்டும்தான் காட்ட முடியும். ஸோ நாளைக்கு நம்ம கன்னியாகுமரியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப்.